வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா SSC/GD 2024 ரெக்யூர்மெண்ட்கான ஃபிசிக்கல் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்க போது இப்போ தான் ரிசல்ட் வந்து இருந்தது. அண்ட் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு ஃபைனல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத அண்ட் இந்த வீடியோவில் கம்பல்சரி பார்க்கலாம். அண்ட் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே சம் க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கி வச்சிருக்கணும். இந்த டாக்குமெண்ட்லாம் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பராக வச்சுருந்துருக்கணும். ஓகேங்களா? அப்படி ஏதாவது மிஸ்மேட்சாக ஏதாவது டாக்குமெண்ட்டில் தப்பாக வாங்கி ஏதாவது வந்து க்ரூஷியல் டேட்டுக்கு அதுக்கப்புறம் வாங்கி நீங்கள் அந்த இடத்துல எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா செலெக்ஷனில் ஒரு சில ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம ஃபைனல் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து PET அண்ட் PST அதாவது ஃபிசிக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, ஃபிசிக்கல் எப்போ வரும் அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் டேட் எப்போ வரும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் மெடிக்கலை பார்த்தோன்னா ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோவும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து இந்த வருஷம் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் நல்ல மார்க் எடுத்து நல்லா ஃபிசிக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னாடியே இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சிருக்கணும். அந்த க்ரூஷியல் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 31/12/2023க்கு முன்னாடி நீங்கள் OBC சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து SC ST சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன கேட்டகரி சர்டிஃபிகேட் வரீங்களோ அது ரொம்ப முக்கியம். OBC சர்டிஃபிகேட் தான் அந்த க்ரூஷியல் டேட்டில் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அது எப்படி என்னென்ன எப்படி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்றத நான் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் 10th சர்டிஃபிகேட் நம்ம கையில் இருக்கணும். கண்டிப்பாக இருந்துட்டு தான் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. 10th சர்டிஃபிகேட் ஒரிஜினலில் உங்களோட நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் மிஸ்மேட்ச் ஆகாமல் சேமாக நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் கொடுத்துருக்க ஐடியும் உங்களுடைய நேம் இனிஷியல் அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் அடுத்து வந்து நீங்கள் அதுக்கு மேலே 12th படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கிராஜுவேஷன் படிச்சிருக்கலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனலில் தான். பட் நீங்கள் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த 10th சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகலாம். பட் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து SC ST அதுக்கப்புறம் OBC அதுக்கப்புறம் EWS கேட்டகரி. இந்த கேட்டகரியில் வர எல்லாருமே வந்து OBC கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா அந்த அன்கிரிமினல் லேயர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், கிரிமினல் லேயர்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரி வந்திருந்தாலும் அந்த 31/12/2023க்கு முன்னாடி OBC சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது எலிஜிபிள். இதுக்கப்புறம் ஒரு OBC சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை பிப்ரவரி மந்தோ இல்லை மார்ச் மந்தோ 2024 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து எலிஜிபிள் கிடையாது. செலெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. இப்போது SC ST இருந்தீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் OBC சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் எலிஜிபிள் தான். இதுக்கப்புறம் எந்த புது சர்டிஃபிகேட் வாங்கியதையும் எடுத்துட்டு போகாதீங்க. ஓகேங்களா? இந்த க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி OBC சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் எலிஜிபிள். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நீங்க எப்போ அப்ளை பண்ணிருக்கலாம், இதுக்கு முன்னாடி லாஸ்ட் GDக்கு அப்ளை பண்ண OBC சர்டிஃபிகேட் கூட எடுத்துட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா 31/12/2020க்கு அப்புறம் நீங்க வந்து என்ன OBC சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதாவது 31/12/2020க்கு அப்புறம் 2020ல ஏதாவது OBC சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தாலும் அது எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 21, 22 போன GD அப்டன் பண்ணியிருந்த ஒரு OBC சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் இந்த 2023க்கு முன்னாடி நீங்க வந்து 2020க்குள்ள நீங்க எந்த OBC சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அதனால இந்த டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருக்க OBC சர்டிஃபிகேட் நீங்க எடுத்துட்டு போறதுல நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து டொமஷியல் ஆர் ரெசிடென்ட். டொமஷியல் ஆர் ரெசிடென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேட்டிவிட்டி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இருப்பிட சான்றிதழ் அதுதான் இது. ஓகேங்களா? டொமிஷியல் அப்படின்னா டொமிஷியல் அப்படின்னா நம்ம வந்து இங்க புதுசா எதுவும் கிடையாது. ஓகேங்களா? நேட்டிவிட்டி தான் அந்த டொமிஷியல் அப்படின்றத சொல்லுவோம். நீங்க வந்து நீங்க இந்த சர்டிஃபிகேட் கூட இந்த க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணி வாங்கி இருக்கிறத எடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து NCC சர்டிஃபிகேட். இப்போ வந்து எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த NCC கேண்டிடேட் AA சர்டிஃபிகேட், B சர்டிஃபிகேட், C சர்டிஃபிகேட்னு வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் புதுசா எதுவும் அப்ளை பண்ணதை எதுவும் எடுத்துட்டு போக தேவையில்ல. அதாவது இப்போ புதுசா எதுவும் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு போக தேவையில்ல. ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்க NCC சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்க ஸ்கூல் டைம்ல இருந்தே படிச்சு வாங்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அது கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்மேட்ச் இல்லாம கரெக்டா எடுத்துட்டு போங்க. நீங்க இதுல என்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் கம்பல்சரி வந்து அந்த இடத்துல எடுத்துட்டு போகணும். இந்த NCC சர்டிஃபிகேட் A சர்டிஃபிகேட்டா இருக்கலாம், இல்ல B சர்டிஃபிகேட் இருக்கலாம், இல்ல C சர்டிஃபிகேட்டா இருக்கலாம். இந்த NCC சர்டிஃபிகேட் வச்சு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்கோர் கார்டு செக் பண்ணும் போதே உங்களுடைய NCC போனஸ் மார்க்கும் கொடுத்துருப்பாங்க. கம்பல்சரி அதை நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ எடுத்துட்டு போனாதான் ஃபைனல் ரிசல்ட் அப்போ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இது எல்லாமே வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க கம்பல்சரி ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் இதுக்கப்புறமும் ஒரு OBC சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க, இப்போ RRB ரயில்வே எக்ஸாமுக்கு இந்த வருஷம் OBC சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
அந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கம்பல்சரி ப்ராப்ளம் வரும். இந்த குரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருக்க ஓபி சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? இதுதான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து இந்த பிஇடி அண்ட் பிஎஸ்டிக்காக, அதாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு நீங்க நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா நல்லா பண்ணுங்க. இப்போ வந்து நமக்கு பிசிக்கல் டேட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது பார்த்துடலாம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். கம்பல்சரி இந்த டேட்ல வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து கூட இன்னும் வந்து இந்த மந்த் 15 வந்து ரிசல்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான பிசிக்கல் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து 24ஆம் தேதி, அதாவது ஜூலை 24ஆம் தேதி எண்ட் ஆகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சிஆர்பிஎஃப் சைட்ல அபிஷியல் வெப்சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிஇடி அண்ட் பிஎஸ்டிக்கான டேட் வந்து அவங்க நோடல் நோட்டீஸ் வந்து விடுவாங்க. அந்த நோட்டீஸில் தான் நமக்கு வந்து பிசிக்கல் டேட் எப்போ வரும் அப்படின்றது தெரியும். அண்ட் அந்த நோட்டீஸ் வந்தது நம்ம அதுக்கான வீடியோ நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேங்களா? அடுத்து நான் வந்து என்னென்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். அண்டு நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி ஆளில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஜூலை டேட்டில் வந்து நம்ம வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள நமக்கு பிசிக்கலுக்கான டேட் நோட்டீஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பிசிக்கலுக்கான டேட் அப்படி எப்போ வரலாம் அப்படின்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர். ஆகஸ்ட் கடைசியில ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் எண்டில் முடியலாம், இல்ல ஆகஸ்ட் மிடில் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மிடில் முடியலாம். பட் ஆனால் 1 மந்த் பிசிக்கல் நடக்கும் ஆல் இந்தியா ஃபுல்லா. அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 மந்த்துக்குள்ள நமக்கு வந்து மேபி ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டேட்டுக்குள்ள கம்பல்சரி பிசிக்கல் நடத்திடுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். இதுக்கு மேல தள்ளி போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க பிசிக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா பிசிக்கல் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்ல ஓடுறது ரொம்ப பெரிய விஷயம். ஆல்ரெடி நீங்க SSC ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, போன பிசிக்கல் எல்லாமே பாஸ் பண்ணியிருக்கீங்க, ஓவரால போயிடுச்சு அப்படின்னா இந்த வாட்டி நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அதே கான்ஃபிடென்ட்டோட இந்த பிசிக்கலை பண்ணுங்க. அண்ட் இதுல வந்து புதுசா நீங்க ட்ரை பண்றீங்க, இப்பதான் புதுசா SSCக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, பிசிக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? அந்த பிசிக்கல்ல ஏதாவது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப டைமிங் அதிகமா ஓடி இருந்தாலும் பயப்படாதீங்க. அண்ட் 26 நிமிஷத்துல ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்து 25 நிமிஷத்துக்கு வரதுக்கு பாருங்க. அடுத்து 24 நிமிஷத்துக்கு வர பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வாங்க. நம்ம எடுத்த உடனே 24 நிமிஷத்துல யாருமே வந்து ஓடிட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் வந்து டைமிங் கம்மியாகும். அதனால வந்து என்னைக்குமே வந்து நம்ம பிசிக்கல் பண்ணும் போது இன்ஜுரி ஆகாம நீங்க வந்து பிசிக்கல் பண்ணுங்க முக்கியமா. ஓகேங்களா? இப்போ நல்லா எஃபோர்ட் போட்டு ரன்னிங் ஓடிட்டு கடைசியில பிசிக்கல் டேட் வந்ததுக்கு அப்புறம் கால் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட லைஃபே வந்து இதாயிரும். அதனால வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசிக்கலை நம்ம தான் பாத்துக்கணும். அதனால தைரியமா வந்து உங்களோட பிசிக்கலை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இன்ஜுரி ஆகாம பிசிக்கலை பண்ண பாருங்க. ஓகேங்களா? கண்டிப்பா வந்து பிசிக்கலை பத்தின வீடியோ நான் கொடுக்க பாக்குறேன். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயோ நம்மளோட டெலிகிராம் சேனல்லயோ கேளுங்க. கண்டிப்பா நான் அதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். அண்ட் நீங்க பிசிக்கல் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல கீழே அப்படி இல்லைன்னா நம்மளோட சேனல் உள்ள செக் பண்ணீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல மெடிக்கல் டெஸ்ட் வீடியோன்னு இருக்கும். இந்தியன் ஆர்மி ஆர் SSCGD மெடிக்கல் டெஸ்ட் பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நம்மளோட சேனலையும் செக் பண்ணி பாருங்க. இந்த பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வீடியோஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து மெடிக்கல் டெஸ்ட் கேம்ப் அதாவது அந்த மெடிக்கல் டெஸ்ட் கேம்ப்ல வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அப்புறம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க, அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணலாம். ஒரு சில அந்த இடத்துல போய் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும், ஆனா அந்த நம்பருக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ நம்ம அந்த இடத்துல டயர்டா போறதுனாலே அந்த இடத்துல அந்த கண் பார்வை வந்து மங்களாகி அந்த இடத்துல 6/6 ப்ராப்ளம் வரது கூட சான்சஸ் இருக்கு. அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண, நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு வீடியோல பேசியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி பாருங்க. மெடிக்கல் டெஸ்ட் பத்தின கம்ப்ளீட் பார்ட்ஸ், அதாவது A to Z மேல இருந்து கீழே வரையும் எல்லா பார்ட்ஸும் எப்படி செக் பண்ணுவாங்க, என்னென்ன பார்ட்ஸுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தா அதை எப்படி சால்வ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட் வீடியோ, அதாவது டைரக்ட் ஃபிட்டா இல்ல ரெமெடிக்கல், அது உங்க கையில தான் இருக்கு. அது இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட்டை பத்தின இருந்த எல்லா டவுட்டும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கிளியர் ஆயிடும். கண்டிப்பா நீங்க பிசிக்கல் பண்ணும் போதே இந்த டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு நீங்க செலக்ஷன் போங்க. பிசிக்கல் முடிச்சுட்டு அந்த 1 மந்த் கேப் மெடிக்கல் போறதுக்கு நீங்க அந்த டைம்ல போயிட்டு ஏதோ ஒரு சர்ஜரி பண்றதும் அது மாதிரி ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இதை தவிர்த்து இந்த வீடியோ பார்த்து தவிர்த்து ஏதாவது
ப்ராப்ளம் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி அந்த குரூப்லயும் கேளுங்க. கண்டிப்பா நான் அதுக்கான சொல்யூஷன் இருந்தா அதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட், இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் கம்பல்சரி உங்க கையில இருக்கணும், ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? அதனால நீங்க முன்னாடி செக் பண்ணி பாருங்க, ஏதாவது ஓபி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்து அந்த 2020 இருந்து 23க்குள்ள ஏதாவது அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டே எலிஜிபிள் தான், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல இல்ல டெலிகிராம் சேனல்ல கேளுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா பிசிக்கல் பண்ணுங்க அண்ட் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ.